சத்குருட்டு அந்த ஸ்டோனை கொண்டு வந்து காமிக்கிறோம். இந்த வைஷ்ணவன் சத்குரு ஓகே சொல்லியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ அந்த ப்ரோஷர் இருந்த ஃபோன் நம்பரை பார்த்து கோயம்புத்தூர் ஆஃபீஸ் சிங்கனூர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி, நான் சொல்லியிருந்தேன் அந்த எடப்பாடிக்கு ஸ்டோன் கொடுக்க முடியாது, பெங்களூர் பக்கத்தில் சாதழிங்கிற இடத்துல ஒரு குவாரி இருக்கு, எனக்கு அங்கிருந்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார். ஐயோயோ, நாம வெறும் ஸ்டோன் காமிச்சு சத்குரு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இவர் அங்கிருந்து தரங்கிறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே ஒரு கூட வருத்தம். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணி, கல் வெட்டிட்டோம், எடப்பாடி குவாரியிலே கல் வெட்டிட்டோம், ஆனால் அதில் ஒரு சின்ன கிராக் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் இங்கே வந்தோம், சத்குரு பார்த்துட்டு நாங்கள் என்ன கேட்டோம், இந்த மாதிரி கிராக் இருக்குங்க நம்ம சத்குரு, ராம்கி கூட்டிகிட்டு போகிறேங்க. ராம்கியா, நான் வர்றேன் அப்படின்ட்டார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் 4 நாள் கழித்து ஏற்பாடு பண்ணி சத்குரு கூட்டிகிட்டு போனோம். சத்குரு வந்து பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் கல்யாணம் தட்டி அதை பண்ணாங்க. நோ ப்ராப்ளம், பிரிங் இட் அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து ஃபிக்ஸ் பண்ணி சாமி ஆலோக்கா அவங்க தான் வந்து குரு பூஜை பண்ணாங்க. அங்கே வாலண்டியர்ஸ் ஆமாம், அந்த கல் இருக்கிற இடத்துலையே குரு பூஜை பண்ணி, அதே எஸ்என்ஐ கிரைண்டர்ஸ் நடராஜன் அவங்க அதான் புது ட்ரக்குன்னு வாங்கியிருக்காங்க, 16 சக்கரம். அதை முதல் நம்மளுக்கு அனுப்புகிறாரு, கொஞ்சம் எடுத்துருப்பாங்க அப்படின்ட்டார். அந்த லாரியில் வந்து அவர் கிரானம் கொடுத்து, அந்த பெரிய ஸ்டோனுங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி 2-3 மடங்கு பெருசு அந்த கல், அவ்வளோ பெரிய கல். அதை எடுத்து வச்சு அந்த சங்ககிரி எடப்பாடி சங்ககிரி ரோட்டில் அந்த வண்டி போகுது. அது ஒரு மேடுங்க, திடீர்னு நின்றுக்கும், அது இழுக்க முடியாமல் அந்த ட்ரக்கே திணறும். அங்கேருந்து அவர் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தோம். சரி, அவர் ஃபேக்ட்ரியில் சைஸ் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வரோம். அங்கே என்னாச்சு, அந்த ஃபேக்ட்ரியில் கேங்ஸான்னு சொல்லுவாங்க, அது பெரிய கத்தி இருக்கும், அதுதான் கல்லை வெட்டும். அந்த கேங்ஸால் இது ஃபிட் ஆகலை, அது அவ்வளோ பெரிய ஸ்டோனு. அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு மரத்தடியை அது போட்டுட்டு அங்கேயே ஒரு மிஷின் செட் பண்ணார். அவர் வந்து கிரானைட் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. மிஷினே ஒன்று உருவாக்கி அந்த இடத்துலயே கட் பண்ண ஆரம்பிச்சேன். கட் பண்ணி சைஸ், ஆனால் அதான் பிளானா, கட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஆமாம், கட் பண்ணி தான் இங்கே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதில் அந்த சிற்பமெல்லாம் பண்ணுறாங்க.